அண்மைச் செய்தி. நள்ளிரவிலிருந்து தொடர் மழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை எழிலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தற்பொழுது எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், இதற்கு முன்னதாக ரிப்பன் மாளிகையில் கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்டார். தற்பொழுது எழிலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். என்ன விவரம்? அருணா, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் தொடக்கத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, மழை தொடர்பாக எப்படி கண்காணிக்கப்பட்டு வருகிறது, ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது, யார் யார் களத்தில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அந்த கட்டுப்பாட்டு மையத்தில் நேரடியாக சென்று மாநகராட்சியுடைய மேயர் மற்றும் ஆணையர், துணை மேயர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம், அதே போல முக்கியமான அந்த ஜோனல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் ஆலோசனைகள் மேற்கொண்டு பல்வேறு கூடுதலாக ஆலோசனையும் வழங்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதை நேரடியாகவும் பார்வையிட்டார். அதன் பிறகு இங்கு மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகை தந்து நேரடியாக என்ன மாதிரியான அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, தமிழகத்தில் சென்னையில் அதுவும் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து நள்ளிரவு முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. நாளையும் மழை கனமழை இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஆர்வலர்கள் கருத்துக்களை தெரிவித்து வராங்க. 3 மணி நேரத்திற்கு ஒருக்காக பல்வேறு தகவல்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையிலே அதே போல சென்னை புறநகர் பகுதியில் நள்ளிரவு, அதாவது இன்று இரவு மழை பெய்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் நேரடியாக வருகை தந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்கப்பட்ட இருக்கிறது, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசனைகள் கேட்டறிந்து கொண்டார். இங்கிருந்து இருக்கக்கூடிய மாநில கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருடன் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள். கனமழை பெய்யக்கூடும் பட்சத்தில் அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, நீர்நிலைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது, அங்கு நீர் இருப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதுடன் இங்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும். அதிகபட்சமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல எங்கு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான முன்கள பணிகளை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளையும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. இதில் ஒரு சில முடிவுகளையும் ஆலோசனைகளையும் அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அந்த வகையில் அடுத்த கட்ட செயல்பாடு இருக்கும். தற்போது சென்னையில சென்னை புறநகர் பகுதி, அதே போல கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தற்போது கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க துணை மேயர். அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.